கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய தினம் உங்களுக்காக கொடுக்கப்பட்ட வேத வசனம் 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் களிகூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளானதால் சந்தோஷப்படுங்கள். சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். இந்த பூமியின் வாழ்க்கையிலே கிறிஸ்து நமக்கு கொடுத்த பெரிய இரட்சிப்புக்காகவும் அவர் அருளிய வல்லமை உள்ள அபிஷேகத்திற்காகவும் அவரை துதித்து மகிழுங்கள். எல்லாவற்றிற்கு மேலாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளானதை எண்ணி களி கூறுங்கள். இந்த உலகத்தில் நம்முடைய வாழ்நாள் மிகவும் குறைவானது. ஸ்ரீயிடத்தில் பிறந்த மனுஷன் வாழ்நாள் குறுகினவனும் சஞ்சலம் நிறைந்தவனுமாயிருக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. பரலோக ராஜ்யத்திலே நாம் நித்தியமாய் வாழப்போகிறோம். எனவே பரதேசிகளாய் இந்த பூமியில் சஞ்சரிக்கும் போது நம்முடைய பிரதான நோக்கம் மற்றும் எண்ணமெல்லாம் எப்படி பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிப்பது என்பதாகவே இருக்கட்டும். ஆவியானவர் நம்மில் வாசம் செய்கிறார் என்றால் ஏற்கனவே பரலோக ராஜ்யம் வந்துவிட்டது என்றுதான் அர்த்தம். உலகத்தில் நாம் அனுபவிக்கும் உபத்திரவங்கள் ஆவியானவரின் ஒத்தாசையினாலே நம்மை கிறிஸ்துவின் சாயலில் மறுரூபமாக்கவும், நீதி நிமித்தம் நாம் அனுபவிக்கும் துன்பங்கள் கிறிஸ்துவை நெருங்கி கிட்டி சேரவும் உதவி செய்கின்றன. ஆகவே அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார், கிறிஸ்துவ நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் துன்பங்களிலும் இடுக்கண்களிலும் நான் பிரியப்படுகிறேன். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இப்படியான உபத்திரவங்களிலும் தேவனே ஆறுதல் செய்கிறவர் என்கிற நிச்சயம் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு இருந்தது. தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே எந்த உபத்திரவத்தில் ஆகிலும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணி உள்ளவர்களாகும்படி எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களிலேயும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர் என்று 2 கொரிந்தியர் 1:4 அவர் குறிப்பிடுகிறார். நாம் இந்த உலகத்தில் ஜீவிக்கும் நாளிலே தேவனிடத்தில் இருந்தே ஆறுதலை பெறுகிறோம். பரலோக ராஜ்யத்திற்குள் வெள்ளை அங்கிகளை தரித்தவர்களாய் பிரவேசித்த பின்பும் அவரே நமக்கு ஆறுதல் தருவார். ஆம், எனக்கு அன்பானவர்களே, உபத்திரவத்தை கண்டு அஞ்சாதேயுங்கள். அவை உங்களை பாக்கியமான பாதைக்குள் அழைத்து செல்கின்றன. இடுக்கமான வாசலுக்குள் உட்பிரவேசியுங்கள். அது உங்களை நித்திய ஜீவனுக்கு கொண்டு செல்லும். ஜெபம் செய்வோம். கிருபையும் இரக்கம் நிறைந்த கர்த்தாவே, நீங்க எங்களுக்கு கொடுத்த ரட்சிப்பிற்காகவும் அபிஷேகத்திற்காகவும் நன்றி செலுத்துகிறோம். உடைய வருகை வரை எங்களை பாதுகாப்பதற்காகவும் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். God bless you.